அனைத்து புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள் மீதும், சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, உலகத்துல முஸ்லிம்கள் நிறைய நாடுகள்ல, நிறைய பிரதேசங்கள்ல வாழ்றாங்க. அதுல சில இடங்கள் இருக்குது தனி இஸ்லாமிய நாடுகள், இன்னும் சில இடங்கள் இருக்குது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக குறைவாக வாழக்கூடிய நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. ஆனால் எல்லா நாடுகளையும் விட, எல்லா ஊர்களையும் விட அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின ஒரு ஊர் என்றால் அது மதீனத்துல் முனவ்வரா. ஆக சிறப்பு வாய்ந்த, ஆக கண்ணியம் வாய்ந்த ஒரு ஊர் முழு உலகத்திலேயும் அது மதீனா. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களுடைய உடம்பை தாங்குவதற்காக அல்லாஹு தாலா கபூல் செஞ்ச பூமி அது. ஆக மகத்தான பூமி. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அந்த மக்கால வந்து மக்களுக்கு அல்லாஹுவை பத்தி சொல்ற நேரம் அந்த மக்கத்து பூமி நபி அவர்களுக்கு இடம் கொடுக்கல. அந்த மக்கத்து வாசிகள் நபி அவங்கள மக்கால இருந்து விரட்டுறாங்க. தாயிஃபுக்கு போறாங்க. அந்த தாயிஃபும் இன்னைக்கு ஆக அழகான, ஆக செழுமையான ஒரு ஊர். அந்த தாயிஃபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கபூல் செய்ய, நபி அவங்கள சந்தோஷமாக கபூல் செஞ்ச ஒரு பூமி தான் மதீனாவுடைய பூமி. அந்த மதீனால இருந்து தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்துல வாழ்றாங்கண்டா அந்த எல்லோருடைய தாயும் அந்த மதீனா. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தாலா லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல, உலமாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அல்லாஹு தாலா மதீனாவுக்கு தாபா என்பதாக பெயர் வச்சாங்க. அல்லாஹு தாலா மதீனாவுக்கு வச்ச பேர் தாபா. அது லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய பலகையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றா மதீனாவுடைய ஆரம்ப பேர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்றா நோய் உள்ளது, குறையுள்ளது, பழிப்பானது என்றுதான் அந்த ஊருக்கு பேர் வச்சிருந்தாங்க. அல்லாஹுடைய நபி எப்ப மதீனாக்கு வாராங்களோ சொன்னாங்க, இதனுடைய பேர் யஸ்ரிப் இல்ல, இதனுடைய பேர் மதீனா என்று சொன்னாங்க. நபியவங்க வச்ச பேர் மதீனா, அந்த ஊருக்கு அல்லாஹ் வச்ச பேர் தாபா, மனமானது, பரிசுத்தமானது. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்படி சொல்லியிருக்கிறேன். மதீனா என்று சொல்லல, ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் போகும்படி சொல்லியிருக்கிறேன். அந்த ஊர் எப்படியாப்பட்டதுண்டா தஅகுலுல் குரா, எல்லா ஊர்களையும் அந்த ஊர் சாப்பிட்டு, எல்லா ஊர்களையும் சாப்பிடும் என்ற உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. எல்லா ஊர்களையும் விட ஆக சிறந்த ஊராக மதீனா உலகத்துல இருக்கு. எனவேதான் நபியவங்க எப்ப மதீனாவுக்கு போனாங்களோ அந்த மதீனாவுக்காக சில துவாக்கள் செஞ்சாங்க. அதுல ஒரு துவா தான், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் மதீனத கஹுப்பினா மக்கத வ அஷத்த. யா அல்லாஹ், இந்த மதீனாவை பத்தின விருப்பத்தையும் இரக்கத்தையும் எங்களோட உள்ளத்துல தான். எப்படி மக்காவை பத்தின விருப்பமும் இரக்கமும் எங்களோட உள்ளத்துல இருக்குதோ அதை விட அதிகமாக, மக்காவை விட அதிகமாக மதீனாவுடைய இரக்கத்தை உள்ளத்துல போடு என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த மதீனாவுக்காக இன்னொரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நீ மக்காவுக்கு எப்படி பரக்கத் செஞ்சியோ
அத போல 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவுக்கு செஞ்சாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, 3வது துவா. அதுல சொன்னாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்காவுடைய பூமியை எப்படி புனிதமான சங்கையான பூமியாக மாத்தினாங்களோ அதை போல நான் மதீனாவுடைய பூமியை சங்கையான ஹரமாக மாத்துறேன் என்று சொன்னாங்க. 4வது ஒரு துஆ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செய்றாங்க. அது என்ன துஆண்டா, அந்த மதீனாவுடைய மக்கள் அவங்களோட பழங்கள் முதல் கனி வார நேரம் அத முதலாவது கனியை அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால கொண்டு வருவான். கொண்டு வந்தா அந்த கனியை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா வ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா வ பாரிக் லனா ஃபீ சாயினா என்று துஆ செய்வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு துஆ. யா அல்லாஹ், இந்த மதீனாவுடைய பழங்கள்ல நீ பரக்கத் செய், இந்த மதீனாவுக்கு பரக்கத் செய். அதே போல இன்னைக்கு நாங்க கிலோகிராம் என்று பாவைப்போம் நிர்வகிக்கு, அந்த காலத்துல முத்து சா என்று சொல்லுவாங்க. அந்த மதீனாவுடைய முத்திலையும் மதீனாவுடைய சாலையும் நீ பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்காக துஆ செஞ்சாங்க. பிறகு அந்த உலமாக்கள் சொல்றாங்க, அந்த நபியுடைய பரக்கத், அந்த துஆவுடைய பரக்கத் மதீனால அல்லாஹு தஆலா ஒரு ஈச்சப்பழ வர்க்கத்தை உருவாக்கினார். அதுதான் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் எடுத்துக்கொண்டும் வருவாங்க, போன ஆட்கள் அதை கேட்டும் சாப்பிடுவாங்க. அதுதான் அஜ்வா என்று ஈச்சப்பழம். அந்த மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய நபி செஞ்ச துஆ, அந்த அஜ்வா ஈச்சப்பழம் எந்த அளவுக்கு பொறுமதியானது என்றா, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யார் ஒவ்வொரு நாளும் காலையில 7 அஜ்வாவுடைய ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியம் பலிக்காது, அவர்களுக்கு நஞ்சி அவர்களை தீண்டாது, நஞ்சுடைய தாக்கமும் ஏற்படாது, சூனியத்துடைய தாக்கமும் ஏற்படாது. அந்த பழம் அந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பழம். அது மதீனால தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சாங்க. அந்த மதீனாவுடைய மண்ணும் சிறப்பானது. அந்த மதீனால என்ன என்ன வஸ்துக்கள் இருக்குதோ எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கினான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், இந்த 3 சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு மதீனால இருக்கிற ஒரு மலை தான் உஹது மலை. மதீனால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போற நேரம் அந்த மலை இருக்குது. அந்த மலைக்கு மேல ஏறி நிக்கிற நேரம் சொன்னாங்களாம், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இந்த மலை இருக்குதே, இந்த மலையை நாங்க விரும்புறோம், அந்த மலையும் எங்களை விரும்புது என்று சொன்னாங்க. எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. உசுவல்ல ஒரு வஸ்து அது விரும்புது என்று சொன்னா பிரச்சனை இல்லை. அது உயிரில்லாத ஒரு வஸ்து, ஒரு மலை, அந்த மலை எங்களை விரும்புது என்று சொன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் மதீனாக்கு போறாங்களோ அந்த மலையை பார்க்கிற பாக்கியமும் இருக்குது. பிறகு நபியவங்க அந்த மலைக்கு மேலால ஏறின பின்னால் அந்த மலை நடுங்க ஆரம்பிச்சு. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த மலை ஏன் நடுங்கிச்சேண்டா, நபியவர்களுடைய கால் ஏண்ட மேல படுது, நபியவர்களுடைய கால் ஏண்ட மேல படுது என்ற சந்தோஷத்துல அந்த மலை நடுங்கிச்சான். நபி அவங்க சொன்னாங்களாம் அந்த மலையை பார்த்து, உஸ்புத் யா உஹத், உஹதே நடுங்காம ஏறி, உனக்கு மேல ஒரு நபி இருக்கிறார், உனக்கு மேல ஒரு சித்திக் இருக்கிறார், உனக்கு மேல 2 ஷஹீதுகள் இருக்கிறார். சரித்திரம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று சொன்னது அவங்கள, சித்திக் என்று சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, 2 ஷஹீதுகள் என்று சொன்னது ஹஜ்ரத் உமரையும் ஹஜ்ரத் உஸ்மான். அந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டான், ஷஹீதாக ஆக்கப்பட்டான். அவங்க மரணிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இந்த 2 பேரும் மௌத்தாகுவாங்க. அந்த மலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பின மலையும் அந்த அந்த மதீனாவுடைய பூமியில இருக்கு. பிறகு சொன்னாங்க, அந்த மதீனாவுடைய சிறப்பை சொல்ற நேரம், இந்த மதீனால யாராவது குழப்பங்களை உண்டாக்கினாங்கண்டா, இங்க ஃபித்னாக்களை யாராவது உருவாக்கினா,
அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமாரும் எல்லா மக்களுடைய பதுவாவும் அவங்களுக்கு வந்து சேரும். வேற எந்த ஊருக்கும் இந்த ஒரு சிறப்பை சொல்லல, மக்காவுக்கு கூட இந்த சிறப்பை சொல்லல. மதீனால யாராவது குழப்பங்கள் ஏற்படுத்தினால் முழு மலக்குமார்கள் முழு மனிதர்கள் எல்லோருடைய பதுவாவும் அந்த குழப்பக்காரனுக்கு ஏற்படும் என்று சொன்னான். சகோதரர்களே, இந்த மதீனாவுடைய பூமிக்கு அந்த சிறப்புண்டா, அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த மனிதர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த கூட்டம் தான் அன்சாரிகள். அந்த மதீனாவுடைய பூமியில வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பேர் சரித்திரம் சொல்லுது அன்சார். இஸ்லாம் மிச்சம் பலகீனமாக இருக்கிற நேரம், யாருமே உதவி செய்வதற்கு இல்லாத நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அந்த மக்காவுடைய மக்களையும் கபூல் செஞ்ச மக்கள் அன்சாரிகள். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம க்ஃபிர் லில் அன்சார் வ அப்னாஇல் அன்சார் வ அப்னாஇ அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு, இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிரு, இந்த அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிரு என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால வாழ்ந்த அன்சாரிகளுக்கு துஆ செஞ்சாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த முழு உலக மக்களும் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போறான், முழு உலக மக்களும் போறான், இந்த மதீனாவுடைய மக்கள் மட்டும் வேறொரு இடத்துக்கு போறான். நான் அந்த எல்லா மக்களையும் விட்டுட்டு இந்த மதீனா மக்கள் எங்க போனாங்களோ, இந்த அன்சாரிகள் எங்க போவாங்களோ, நானும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இருக்கு. அந்த மதீனத்து மக்களை பார்த்து சொன்னாங்க, அன்சாரிகளே, இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களையும் அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு ஆக விருப்பமானவங்க நீங்க தான் என்று சொன்னாங்க. எனக்கு நீங்க தான் ஆக விருப்பமானவங்க. அதனால்தான் இப்பயும் சொல்லுவாங்க, மதீனாக்கு போனா அந்த அன்சாரிகளோட முச்சம் கண்ணியமா நடங்க. அவங்கள்ட்ட ஒரு சாமான் வாங்குறேன்டா, நீங்க சல்லி கொடுத்துதான் வாங்குறீங்க, உள்ளத்துல நீயத்து வச்சுக்கோங்க, இந்த சாமானை வாங்குற நேரம் இந்த அன்சாரிகளுக்கு நான் உதவி செய்கிறேன், இந்த மதீனத்து மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன், சதக்காவாக நான் இதை அவங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற நீயத்தோட அந்த மதீனத்து மக்களோட நடங்கன்னு சொல்லுவாங்களோ. அதே போல சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய பூமியில இந்த மதீனாவுடைய மக்கள் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டா அல்லாஹ் அவங்கள அழிச்சிருவான். எப்படி அழிப்பானண்டா, தண்ணிக்குள்ளால உப்ப போட்டா அது எப்படி கரைஞ்சு போகுமோ இதை போல அல்லாஹ் அவர்களை அழிச்சிருவான். அந்த அளவுக்கு பொறுமதியான மக்கள் தான் அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால வாழக்கூடிய மக்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மதீனால மௌத்தாக ஏழுமா இருந்தா, மதீனால உங்களுக்கு மௌத்தாக ஏழுமாக இருந்தா நீங்க இந்த மதீனால மௌத்தாகிக்கோங்க. யாரு மதீனாவுடைய பூமியில மரணிப்பாரோ கியாமத்துடைய நாளையில நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன், அவருக்கு நான் அல்லாஹ் கிட்ட ஷஃபாஅத் செய்வேன் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து வரப்போகும். அந்த மௌத்தை யாருக்கும் தடுக்கலாம். அது எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தோட வரப்போகுது. ஆனா எங்களுக்கு துஆ செய்யலாம், யா அல்லாஹ், என்றோ ஒரு நாள் எனக்கு மௌத்து வரப்போகுது, இந்த மௌத்தை நீ அந்த மதீனாவுடைய பூமியில மாத்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமல்ல முச்சம் பேராவல் உள்ள ஒரு மனிதர், அமல்கள்ல சரியான ஆசை உள்ள ஒரு மனிதர். இவர் ஒரு துஆ செஞ்சார், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். ஆச்சரியமான ஒரு துஆ, கபூல் ஆகவே முடியாத ஒரு துஆ. சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் இப்படி துஆ செய்யறாரே, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்துடைய மௌத்தும் வேணும், நபியோடைய ஊர்ல மௌத்தா போகவும் வேணும், இது நடக்காதே. மதீனால ஒருத்தர் மௌத்தாகிறண்டா அவருக்கு ஷஹாதத் கிடைக்காது, ஒருத்தர் ஷஹீதா மௌத்தாகிறண்டா அவருக்கு மதீனால மௌத்தா போவே. அதுல உமர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சு கேட்டான். நாங்களும் துஆ கேட்கிற நேரம் எங்கட உள்ளத்துல இது நடக்க இயலாத ஒரு விஷயம் என்று இருந்தாலும் உறுதியான நியத்தோட கேட்கிற நேரம் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவம் சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வயசு போன பின்னால
அல்லாஹ் ஒரு துவா செஞ்சான், யா அல்லாஹ் ஏண்ட எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, என்னுடைய மனைவி அவ ஒரு மலட்டு தன்மை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார், எனக்கு குழந்தையுடைய பாக்கியம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நான் மௌத்தாகினா இந்த கூட்டம் எல்லாம் பாவத்துல பேத்துருவாங்க, அவங்களுக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு இல்லை, எனவே எனக்கு ஒரு வாரிசத்தா என்று துவா செஞ்சாங்க. வெளிரங்கமா பார்த்தா அவருக்கு கடுமையான வயோதிபத்தை அடைஞ்சிருக்கிறார், குழந்தை பாக்கியம் என்றது யோசிக்கலாம். அதை விட ஆக பெரிய விஷயம், மனைவி ஒரு மலட்டுத்தன்மை உள்ள பெண்ணாக இருக்கிறார், இப்ப எப்படி புள்ள கிடைக்கும்? ஆனா துவா செஞ்சார். இப்ப குர்ஆனுடைய இப்ப அவருக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறார், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஜக்கரியாவே நான் உங்களுக்கு ஒரு புள்ளைய பஷாரத்தாக சொல்றேன், உங்களுக்கு புள்ள கிடைக்கும். உலமாக்கள் சொல்றாங்க அந்த இடம் இன்னும் பலஸ்தீன்ல மஸ்ஜிது நபவில அந்த இடம் இன்னும் இருக்கு. அந்த இடத்துல போய் யாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க துவா செய்வாங்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். துவா செய்யறாங்க. இப்ப வஹி வருது, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஒரு புள்ளைய நாங்க உங்களுக்கு அதாவது தரப்போறோம், அதை பஷாரத்தாக எடுத்துக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பேரை வச்சு கொடுத்தார், இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தையுடைய பேர் யஹ்யா. அது மட்டும் இல்ல, நாங்க அவரை நபியாகவும் ஆக்கிக்கிறோம், அவர் ஒரு நபியாகவும் வரப்போறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கலா, சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? ஆச்சரியமா இருக்குது, ஏன்ன மனைவியும் ஒரு மலடியாக இருக்கிறாள், எப்படி புள்ள கிடைக்க போகுது? அல்லாஹ் சொன்னான், கால கதாலிக் ஹுவ அலைய ஹய்யினுன் வகத் ஹலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், அது எனக்கு ஏழும், அது எனக்கு லேசி. நீங்க உங்களையே யோசிங்க, உங்களைய நான் எப்படி படைச்சேன்? நீங்க எங்க இருந்தீங்க ஆரம்பத்துல? நீங்க எந்த ஒன்றுமே இல்லாம இருந்தீங்க, உங்களைய நான் படைச்சனே ஒன்றும் இல்லாம இப்ப உங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு புள்ள தாழ்வு எனக்கு பெரிய வேலை. அது குர்ஆன் சொல்ற சம்பவம். அது போல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த துஆவை கேட்கிறான். சஹாபாக்களும் எதிர்பார்த்தாங்க, ஹஜரத் உமருக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஒரு நாள் சுபஹுடைய தொழுகை மஸ்ஜிது நபவில தொழுவிக்கிறாங்க, பின்னால ஒரு முனாஃபிக் பின்னால வந்து இவர்களை குத்தி கொலை செய்யறாங்க. மதீனாவுடைய பூமியிலே மௌத்து வருது, ஷஹாதத்துடைய மௌத்தும் வருது. ஷஹீதுடைய பாக்கியம் என்ன? ஒரு துளி ரத்தம் கீழே விழ முன்னால அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். மதீனால மௌத்தாகினா என்ன பாக்கியம்? நபி அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு ஷஹீதாகவும் சாட்சியாகவும் இருப்பேன், ஷஃபியாகவும் இருப்பேன். ஷஃபி என்றா அவருக்காக அல்லாஹ் கிட்ட பேசுறது. அன்பான சகோதரர்களே, எங்களுக்கும் துஆவா கேட்க, யா அல்லாஹ் ஏண்ட மௌத்து அது அந்த மதீனாவுடைய பூமியில வரும், ஷஹாதத்துடைய மௌத் எனக்கு வேணும். ஹதீஸ்ல வருது, யாரு உண்மையான நீயத்தோட ஷஹாதத்துடைய மௌத்த கேட்பாரோ அவர் அவருடைய வீட்டுல மரணிச்சாலும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பாங்க. எனவே எல்லாத்துக்கும் காரணம் உள்ளங்கள் தான். இன்னைக்கு எங்களுடைய உள்ளங்கள் மாசு அடைஞ்சு அது இருளாகி போனதால நல்ல விஷயங்கள் எங்களுடைய உள்ளத்துல ஏறுது. நல்ல விஷயங்கள் யாராவது சொல்ற நேரம் கோபம் வருது. எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா, யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து துனியாவை பேசுறாங்களோ, யாரெல்லாம் பாவத்துக்கு உதவியாக இருக்கிறாங்களோ, இவங்க எங்களுக்கு நல்லவங்க மாறி விளங்குது. அதுதான் எங்க உள்ளத்துக்கு ஆக விருப்பமானதாக இருக்குது. நல்லது சொல்ற நேரம் எங்களுக்கு வலிக்குது. காரணம், எங்களோட உள்ளங்கள் மோசமான உள்ளங்களாக மாறிடுச்சு. அதே உள்ளங்களோட மூத்தாகவும் வேண்டாம், நாங்க எவ்வளவு பெரிய ஹஜ்ஜி, எவ்வளவு பெரிய உம்ரா, எவ்வளவு பெரிய சதகா, என்ன அமல் செஞ்சிருந்தாலும் அதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகப்பெரிய ஒரு நபி, ஆகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அவருடைய துஆவும் என்ன துஆ? யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், அந்த கியாமத்துடைய நாளையில பணமோ பொருளோ பதவியோ குடும்பமோ எந்த பிரயோசனத்தையும் அளிக்காது. யாரு சலீமான உள்ளத்தோட வாராரோ, யாரு சுத்தமான உள்ளத்தோட வாராரோ
இவருக்கு மட்டும்தான் அங்க ஈடேற்றம் இருக்கு, அந்த நாள்ல நீங்க கேவலப்படுத்தாது என்று சொல்றார். ஒரு நபிக்கு பயம் இருக்குது, ஒரு நபிக்கு பயம், என் உள்ளம் சுத்தம் இல்லைண்டு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ எங்கட இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட உள்ளங்களை பத்தி அவங்களுக்கு பயம் இல்லை. அவங்களுக்கு என்ன பயம், அவங்களுக்கு என்ன கவலை, அவங்களுக்கு கவலை எல்லாம் அடுத்தவங்களை பத்தி தான். அதே நிலைமையில மௌத்து வந்தா அவரோட சேர்ந்து இருந்தவர் யாரால் இவர் கெட்டவராக மாறினாரோ அவர் வருவாரா கடைசி நேரம் களிமா சொல்லிக் கொடுக்க? கபர்ல முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கிற நேரம் அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரா? உலகத்துல சோதனை வார நேரமே யாரையும் காணல, மஹ்ஷர்ல என்ன உதவி செய்ய போறான்? யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத ஒரு நேரம். எனவே இன்னொத்த துனியாக்காக வேண்டி எங்களுடைய ஆகரத்தை வீணாக்கக்கூடிய மடேர்களாக மாறக்கூடாது. இன்னொத்த சந்தோஷத்துக்காக எங்களோட ஆகரத்தை நாங்க மண்ணாக்கும். எனவே எங்களுடைய உள்ளங்கள் அது சுத்தமான உள்ளங்களா இருக்கும். அந்த சுத்தமான உள்ளங்களோட மூத்தாகினாதான் நாளைய கியாமத்துடைய நாளையில நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இல்லாட்டி கசடும் பொறாமையும் வஞ்சகமும் அடுத்தவனை பத்தின அந்த ஒரு பொறாமையும் கோபமும் அந்த உள்ளத்தோட வாழ்ந்தா அது நாட்டம் பிடிச்ச உள்ளமாக மாறி. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நியத்தை பார்க்கிறான், அல்லாஹ் நியத்தை பார்க்கிறான். ஷஹீதுடைய அவ்வளவு பெரிய அந்தஸ்த வீட்டுல மௌத்தாகிறவனுக்கும் கொடுக்கிறான். ஏன்? அவனுடைய நியத் அது சுத்தமான நியத்தாய். அது அந்த மதீனாவுடைய சிறப்புகள்ல ஒரு சிறப்பு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவை பத்தி சொன்னாங்க. இந்த மதீனாவுடைய மண் இருக்குதே, மண்ணு இது ஆக பெரிய ஷிஃபாவான மண். யாருக்காவது நோய் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எச்ச தொட்டு அந்த மண்ணை பிடிச்சி ஒரு துவா ஓதுவாங்களாம். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரியகதி பஅதினா யஷ்ஃபி சகீமுனா. எங்கள் சிலர்களுடைய எச்சில் இந்த மதீனாவுடைய மண்ணோடு சேர்ந்து அது நோயாளிக்கு ஷிஃபாவை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு யாரு நோயோட வாராங்களோ அந்த நோயுள்ள இடத்துல அந்த கையை அந்த மண்ணோட வைப்பாங்களாம், அவருடைய நோய் ஷிஃபாவாகுமா, அந்த நோய் குணமடையுமா. உலமாக்கள் சொல்றாங்க அந்த மதீனாவுடைய மண்ணுல அல்லாஹு தாலா அவ்வளவு பெரிய ஷிஃபாவை வச்சுக்கிறார். இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறவங்க சில நேரம் அங்க இருந்து மண்களையும் எடுத்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு பரக்கத் பொருந்திய ஒரு இடம். இதை விட ஆச்சரியமான ஒரு செய்தி ஹதீஸ்ல வருது. சில மக்கள் கடுமையான நோயோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரான். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், மதீனால வாழ்றது பெரும் கஷ்டமாக இருக்குது, கடுமையான நோய் எங்களுக்கு, இதுக்குரிய மருத்துவம் எவ்வளவு செஞ்சும் சரி வருது இல்லை, என்ன செய்யற? மதீனாவுடைய சில ஒட்டகங்களை காட்டி சொன்னாங்களாம், இஷ்ரபு மின் அபுவாலிஹா வ அல்பானிஹா, இந்த ஒட்டகத்துடைய சிறுநீரையும் அதனுடைய பாலையும் குடிங்க, உங்களோட நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள், நாங்க அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் அதனுடைய பாலையும் குடிச்சோம், எங்களுடைய நோய்கள் சுகமாகியது. இந்த சிறப்பு உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை, வேற எந்த பூமியிலையும் இல்லை. உள்ள ஒரே ஒரு சிறந்த பூமி தான் அந்த மதீனாவுடைய பூமி. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதீனா இருக்குது, இந்த மதீனா அந்த மதீனால வாழ்ற நேரம் அந்த மதீனாவுடைய கஷ்டம், அந்த மதீனாவுடைய சிரமம், அந்த மதீனாவுடைய நோய், இவைகளை யாரு சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு அந்த மதீனால வாழ்ந்து அந்த மதீனாலே மூத்தாகுவாங்களோ, நான் கியாமத்துல அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட ஷஃபாத் செய்வேன். சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்ன நடக்கும் என்றா, முஸ்லிம்கள் யமன் நாட்டை வெற்றி கொள்வாங்க. இந்த யமன் முஸ்லிம் நாடு, ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னால யமன் முஸ்லிம் நாடு இல்லை, சவுதியோட பக்கத்துல உள்ள நாடு. சொன்னாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படும். இந்த மதீனால உள்ள மக்கள் எல்லாம் அந்த யமன் அழகான ஒரு நாடு, செழிப்பான ஒரு நாடு என்று மதீனாவை விட்டுட்டு யமனுக்கு போக ஆரம்பிப்பான். அங்க இருந்து இங்க உள்ள மக்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க, என்ன அந்த மதீனால வாழ்றீங்க, யமனுக்கு வந்து பாருங்க எவ்வளவு அழகான வாழ்க்கை இருக்குது, இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொன்னாங்க, என்ன செய்ய, வல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன்,
அவங்களுக்கு விளப்பம் இல்லை, அவங்களுக்கு விளப்பம் இல்லை. அவங்களுக்கு விளப்பம் இருந்தா அவங்க விளங்கி கொள்வாங்க மதீனா தான் சிறந்த பூமி என்று சொன்னாங்க. பிறகு ஷாம் வெற்றி கொள்ளப்படும். ஷாமுக்கு இங்க இருந்து மதீனால இருந்து மக்கள் எல்லாம் ஷாமுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் விளப்பம் இல்லை, அவங்களுக்கும் விளப்பம் இருந்திருந்தா இந்த மதீனா சிறந்தது என்றதை அவங்க விளங்கி இருப்பாங்க. சொன்னாங்க மூணாவது ஈராக் வெற்றி கொள்ளப்படும். இங்க இருந்து மக்கள் எல்லாம் ஈராக்குக்கு போவாங்க. அவங்களுக்கும் விளப்பம் இல்லை, விளப்பம் இருந்தா விளங்கி இருப்பாங்க இந்த மதீனா தான் அவங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி. அது நபி அவங்க அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு கண்கூடாக அந்த காட்சிகள் காணப்பட்டு கொண்டு சில அரபிகள் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நாங்க அந்த மதீனா எங்களோட ஒரு கனவு, அங்க போக வேணும், அந்த மண்ணை மிதிக்க வேணும் என்றதெல்லாம் எங்களோட ஆகப்பெரிய ஆசை. ஆனா சில அரபிகள் சொல்றாங்க இந்த சவுதி, இந்த மக்கா மதீனாவுடைய பூமி இது வாழ்றதுக்கு உகந்த பூமி இல்லை, அது சிரமம், கஷ்டம், சூடு. எனவே நல்ல நல்ல ஊர்களுக்கு போயிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்க கழிக்கணும் என்று சொல்றாங்க. அன்றே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க வல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன். அது ஏன் அவங்க வெளியாகிறாங்கண்டா அந்த மதீனாவுடைய அந்த சிறப்பான பூமி எப்படி ஒரு இரும்பு கரை பிடிச்ச இரும்பை கொண்டு போயிட்டு நெருப்புல காட்டுற நேரம் அந்த கரை வேறையாக போகுதோ இதை போல மதீனா முனாஃபிகீன்களை மதீனா வெளியாகும். அவங்க போகல, அந்த மதீனா அவங்கள வெளியாக்குது. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் ஆரம்பிச்சது மதீனால இருந்து கடைசியாக கியாமத் நெருங்குற நேரம் ஈமான் போய்த்து ஒதுங்குற இடமும் மதீனான்னு சொன்னாங்க. எல்லா இஸ்லாமிய ஊர்களும் அழிக்கப்பட்டு கடைசியாக அழிக்கப்படுற ஊர் தான் மதீனா என்று சொன்னாங்க. அந்த கியாமத்துடைய நாள் வார நேரம் தஜ்ஜால் வெளியாகி முழு உலகத்திலையும் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். எல்லா இடங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அவன் போகாத 2 ஊர், ஒன்று மக்கா, அடுத்தது மதீனா. அந்த மதீனாவுடைய வாசலுக்கு வருவான். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், அந்த நாள் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும், 7 கதவுகளால மதீனாவுக்கு போகலாம். இந்த ஒவ்வொரு கதவுலையும் அல்லாஹ் மலக்குமார நிப்பாட்டி வச்சிருப்பான். தஜ்ஜாலுக்கு அந்த மதீனாவுடைய பூமிக்குள்ளால போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதே போல அன்பான சகோதரர்களே, அந்த மதீனாவுடைய சிறப்புல ஆக முக்கியமான ஒரு சிறப்பு தான் அந்த மஸ்ஜிது நபவி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின நபியுடைய மஸ்ஜித் அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு. அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மஸ்ஜிது நபவில வந்து யார் ஒரு ரக்காத் தொழுவாரோ அவர் 1000 ரக்காத் ஏனைய பள்ளிகள்ல தொழுறதை விட சிறந்தது. மஸ்ஜிதுல் ஹராம மக்காவை தவிர ஏனைய பள்ளிகள்ல 1000 ரக்காத் தொழுறதை விட இந்த மஸ்ஜிது நபவில வந்து 2 ரக்காத் தொழுறது சிறந்தது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிது நபவி. அதே போல அந்த மஸ்ஜிது நபவியோட இன்னொரு ஆக முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு, ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூங்கா அந்த 2 இடங்களுக்கும் மத்தியில் இருக்குது என்று சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க சொர்க்கத்துல உள்ள இடம் தானாம் இன்னைக்கு அந்த உலகத்துல அந்த இடமாக இருக்கு. நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த இடம் அப்படியே சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படுமா. இன்னைக்கு போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் உம்மார்கள் எல்லாம் அந்த இடங்கள்ல போய் 2 ரக்காத் தொழுவாங்க. பெரும் பாக்கியமான ஒரு இடம். அதே போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க இருக்கிற மிம்பர் இருக்குதே, அந்த மிம்பர் இருக்கிற இடம் நாளைக்கு ஹவுதுல் கௌசர், கியாமத்துடைய நாளையில எல்லோரும் பெரும் தாகங்களோடு இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையில தான் அல்லாஹ் ஹவுதுல் கௌசரை கொடுத்திருப்பான். உலகத்துல யாரெல்லாம் அந்த நபியுடைய சுன்னத் படி வாழ்ந்தாங்களோ, நபியோட நேசம் வச்சு வாழ்ந்தாங்களோ, இவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹவுதுல் கௌசர்ல இருந்து தண்ணி கிடைக்கும். அந்த ஹவுதுல் கௌசர் கிட்ட இந்த மிம்பர் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மிம்பர் அந்த ஹவுதுல் கௌசர் கிட்ட இருக்கு. இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் அங்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாங்க. கியாமத்துல அவங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ஆக பெரிய பாக்கியம்தான் முழு உலகத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பரா, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பூமி, அதுவும் அந்த மஸ்ஜிது நபவியோடு தான் இருக்கு.
ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஹஜ்ஜை முடிச்சிட்டு மதீனாவுக்கு வந்து என்னைய ஜியாரத் செய்யறாரோ, என்னைய பார்க்கிறாரோ, நான் உசுரோடு இருக்கிற நேரம் அவர் என்னைய பார்க்க வந்த மாதிரி. யார் அங்க வந்து எனக்கு சலாம் சொல்லுவாரோ, அல்லாஹ் திரும்ப எனக்கு ரூஹ தாரான், நான் அவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்றேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்ன பாக்கியம் அதில் இருக்குது! உலகத்திலே நாங்க நபியோங்களோட அறிமுகமாகி முடிச்சு. நாங்க யார் என்றது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்காக நாங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தெரிஞ்ச ஆள் இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நபியே சொல்லிட்டாங்களே, என்னை யார் பார்க்க வருவாரோ அவருக்கு ஷஹீதாக, அவருக்கு சாட்சியாக நான் கியாமத்துல வருவேன் என்று சொல்லி அவ்வளோ பாக்கியம் நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்ப அந்த மதீனத்து பூமி அது சுமந்து கொண்டு, அதோட சேர்த்து அடுத்ததாக அபூபக்கர் சித்திக், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் போறாங்களோ, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் என்று இவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ற பாக்கியம் கிடைக்கும். உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நேசிச்ச ரெண்டு பேர் அவங்க. அந்த ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்ச மாதிரி உலகத்துல யாருமே நேசிக்கல. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த மண்ணை யாரு மிதிக்கிறாரோ அவர் அடைஞ்சு கொள்வார். ஒருத்தர் போயிட்டு மதீனால மௌத்தாகிறாருண்டா அவர் அடக்கப்படுற இடம் அது லேசான இடம் இல்லை. ஜன்னத்துல் பகீ அந்த இடத்துல மட்டும் 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்ல சிலர்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதான் ஒரு சஹாபி சொன்னாரு, ஒரு சஹாபியுடைய ஜனாசா அது ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டது. அதை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னாரு, பெய்த்தும் இவர் இங்கலையா மௌத்தாவினார். நபி அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாய் நீ? என்ன மோசமான ஒரு வார்த்தையை சொன்னாய், ஏன் அப்படி சொன்னாய்னு கேட்டான். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் மதீனாவை அற்பமா கருதி அப்படி சொல்லல. இவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதாக இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சும்மா ஊர்ல மௌத்தா போறாரு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போறதுக்கு பிறகு எனக்கு ஆக விருப்பம் இந்த கபரு இந்த மதீனால ஆகிறது தான் சொன்னாங்க. எனவே எங்களுக்கும் துஆ கேட்கணும், எங்களுக்கும் நியத் வைக்கணும். அந்த புண்ணியமான அந்த கண்ணியமான இடத்துல அல்லாஹ் எங்களோட ரூஹ கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றா நாங்க நிறைய பாவங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நிறைய மாறு செஞ்சிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில நிறைய அநியாயங்கள் நடந்திருக்குது. இதே அமைப்புல எங்களுக்கு மௌத்து வரும் என்றா எங்களோட ஆகரத்துடைய வாழ்க்கை அது மண்ணா பேத்து. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் அவன் நரகம் போறத ஒரு முஸ்லிம் உண்மையிலே தாங்க மாட்டான், தாங்கவே மாட்டான். உலகத்துல எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனா ஆகரத்துல அவன் அதாவ் செய்யப்படக்கூடாது. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கணும், எங்களோட முஹப்பத்தானவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு முஹப்பத் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும். நீங்க உங்களோட துஆல ஒவ்வொரு நாளும் கட்டாயம் கேளுங்க, யா அல்லாஹ் இந்த மௌத்து அது மதீனால வரணும். ஒரு சகோதரர் அவர் மதீனாக்கு போனார். மதீனாக்கு போனா அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர், இந்த மதீனாவுடைய மக்களுக்கு மதீனாவுடைய பொறுமதி விளங்குதில்லை, எனவே அவங்களோட பயான்ல இந்த மதீனாவை புகழ்ந்த ஒரு கவிதையை சொல்லுங்கன்னு கொடுத்தார். அந்த முழு மதீனா மக்களையும் பார்த்து அவர் படிச்சார். அத்தைனா லிதாரின் நபியில் கரீம் வஷௌகுல் ஃபுஆதி இலைஹா அதீம். அவர் சொல்றார், அத்தைனா லிதாரின் நபியில் கரீம், சங்கையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமிக்கு நாங்க வந்திருக்கிறோம். வஷௌகுல் ஃபுஆதி இலைஹா அதீம், அந்த ஊரை பத்தி அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊர்ல வந்து இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணும் என்றதெல்லாம் எங்களோட பெரிய ஆசையா இருக்கு. இப்ப மதீனா மக்களை பார்த்து சொன்னாரு, ஃபதூபா லகும் அன்துமு அஹ்லஹா பிஹாதல் முகாமி வஹாதன் நஈம். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். தூபா லகும் அன்துமு அஹ்லஹா, இந்த மதீனாவுடைய மக்களே நீங்க தானே, இந்த மதீனால வாழ்றவங்களே நீங்க தானே.
பிறகு சொன்னார் بِأَرْضِ الْمَدِينَةِ سَحْبٌ كِرَامٌ تفانوا وضحوا لكي لا نهي وما بين منبره سيدي وروضة من نعيم. அவர் சொன்னார், இந்த அருபுல் மதீனா, இந்த மதீனாவுடைய பூமி இருக்குது, இது சஹாபாக்கள் நடமாறின ஒரு பூமி. இது மதீனா நீங்க எங்க கால வச்சாலும் அது யாரோ ஒரு சஹாபி மிதிச்ச பூமியா தான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ்வை 100க்கு 100 திருப்திப்படுத்தின மக்கள் வாழ்ந்த பூமி. இந்த உலகத்துல அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை, அவங்கள ஃபுல்லாகவே மாற்றி கொண்டாங்க. அவங்கள உடல் பொருள் எல்லாத்தையுமே அவங்க உலகத்துல மாற்றி கொண்டாங்க. என்ன காரணம்? தஃபானோ வதஹோ லிகைலா நஹீம், உலகத்துல முஸ்லிம்கள் கஷ்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக அவங்களோட அவ்வளவு தியாகங்களையும் அவங்க செஞ்சது நாங்கள்லாம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றோம். அதோட சொன்னார், இந்த மதீனால தான் இருக்குது வமா பைன மிம்பரிஹி சய்யிதி ரௌதத்தும் மின் நஈம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிம்பருக்கும் அவங்களோட வீட்டுக்கும் இடையில தான் சொர்க்கத்தினுடைய பூங்கா இருக்குன்னு சொன்னார். அவ்வளவு சிறந்த ஒரு பூமி. நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். இது ஹஜ்ஜுடைய காலம் என்றதனால அந்த சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் மூத்துக்கு முன்னுக்கு அந்த பூமிக்கு எங்களை அனுப்பி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து எங்கட சலாத்தை சொல்லி துனியாவுடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்.